அதிக ஆசை உன்னை மிகப்பெரிய பள்ளத்தில் தான் தள்ளும். இதை உறுதியாக நீ நம்பணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு காட்டுக்குள்ளே இறைவன் போகிறார். அப்போ 2 பக்தர்கள் கூட போகிறாங்க. சரி, கூடயே இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொருள் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன கையில் கிடைக்குதோ அதை கொடுக்குறாங்க. அது எல்லாமே நமக்கு தேவைப்படுற பொருள் தான். அப்போ ஒருத்தன் அதுலேருந்து ஒரு பொருளை மட்டும் எடுத்துக்கிட்டான். நிறைய பொருள் அள்ளி கொடுத்தாலும், இறைவன் அள்ளி கொடுத்தாலும் ஒரு பொருளாக மட்டும் வாங்கிக்கிட்டான். அதனால் அவன் போயிட்டே இருக்கான். ஆனால் இன்னொருத்தன் கூட வரான்ல, அதிக ஆசை, பேராசை. அவன் அவர் என்னென்ன கொடுக்குறாரோ அதெல்லாம் அள்ளி அள்ளி ஒரு மூடையில் போட்டு வந்துக்கிட்டே இருந்தான். அப்போ மூடையும் பெருசாக நிறைஞ்சிருச்சு. இப்போ அந்த மூடையை அவனால் சுமக்க முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னாக்கா, அவனால் நடக்க முடியாமல் அவன் நின்றுறான். ஆனால் இறைவன் கூட போக முடியல. அப்போ அவனுக்கு என்ன ஆசைன்னாக்கா, அந்த அவன் தூக்கிட்டு இருக்க அந்த சாக்கு மூட்டையும் போட முடியல. ஏன்னா ஆசை. இறைவனாக இருந்தால் கூட கொடுத்துட்டாரு, இதை நாம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மூட்டையும் தூக்கி போட முடியல, இவரு கூடயும் போக முடியல. இப்போ அடுத்து என்ன பொருள் கொடுத்தாலும் அவனால் வாங்க முடியல. அதுக்கும் அவன் புறம்பட்டு ஒரு இடத்துல நின்றுட்டான். ஆனால் கூடயே வரான்ல, அவன் ஒரு பொருள் இன்னொரு ஆள் ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு கடைசியில் அந்த இறைவனுடைய நம்பிக்கை பெறுகிறார். இறைவன் அவரை வாழ்த்துறாரு. அந்த வாழ்த்தும் கிடைக்குது. இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, அதிக ஆசைப்படாதியா. இறைவனாக அள்ளி கொடுத்தாலும் ஒரு லிமிட்டு தானே. எல்லாத்தையும் தூக்கி போட்டோன்னா நீ எப்படி சுமக்க முடியும்?